ஹாய் எவ்ரிவன், நான் உங்க ராகேஷ். நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. பாகிஸ்தானோட முன்னாள் பிளேயரான மிஸ்டர் பாஷித் அலின்றவர் ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ரீசெண்டா நடந்துச்சு. அந்த 2 டெஸ்ட் மேட்ச்லயும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ட சம்மாட்டி வாங்கிட்டு தோத்துட்டு போனாங்க. அண்ட் அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆனது பாகிஸ்தான் ஃபேன்ஸ்க்கும் சரி, பாகிஸ்தான் எக்ஸ் பிளேயர்ஸ்க்கும் சரி ஒரு பெரிய மன கஷ்டத்தையே கொடுத்து சொல்லலாம். ஸோ இந்த மன கஷ்டத்தை மனசுலேயே வச்சுட்டு இருந்த மிஸ்டர் பாஷித் அலி ஒரு ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நான் பார்த்தேன். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க பேட்டிங் யூனிட் தவிர்த்து பவுலிங் யூனிட் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவங்க பவுலர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பும்ரா ஒரு 5 ஃபேர் எடுத்தாங்க, அஸ்வின் ஒரு 5 ஃபேர் எடுத்தாங்க, அண்ட் சிராஜ் ஆகட்டும், ரவீந்திர ஜடேஜா ஆகட்டும், இவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க, நிறைய விக்கெட்ஸும் எடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிச்சர்ஸை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்களே, பிச் ரிப்போர்ட்னா என்னன்னு கேக்குறாங்க, சரியான படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சம்மடி வாங்கிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படின்ற மாதிரியான மனசு கஷ்டத்துல பாஷித் அலி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஷித் அலி யாருன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கும் தெரியாது, எக்ஸ்பிளைன் தான் சொன்னாங்க. ஸோ பாஷித் அலி யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பாகிஸ்தான் டீமை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க வாய்ஸ் ஆஃப் ராக்கி. தேங்க்யூ.